ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் எஸ்கேஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுங்க நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து 30க்கு 50 அப்படிங்கிற அளவுல 3.5 சென்ட் சைட் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் தாங்க நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர், என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டல் கட்டுற மாதிரி இடம் வேணும், அதாவது காலேஜஸ் பக்கத்துல இருக்கணும், பசங்களுக்கு வாடகைக்கு விடுற மாதிரி கட்டுற மாதிரி பில்டிங் போட்டு விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு தகுந்த ஏற்ப ஒரு இடத்த வந்து நீங்க பாத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பரான ஒரு பிளாட்டுங்க, வடக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவோட மொத்தம் 3 சைட் இருக்குங்க. 3 சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் தனியாகவும் 2 பிளாட் வந்து ஒத்த இருக்கிற மாதிரி பக்கம் பக்கமா இருக்கக்கூடிய 2 பிளாட்டும் இன்னொரு பிளாட் தனியாகும். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அளவுல சேம்ங்க. டிடிசிபி அப்ரூவ்டு 30க்கு 50ங்கிற அளவுல 3.5 சென்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் எங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜினுடைய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி, நர்சிங்னு 4 காலேஜ் இருக்கு. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பூங்கா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேனே. பூங்கா நகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த அளவுக்கு ஹை ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஏரியாங்க, சரிங்களா? அந்த ஏரியாவிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3.5 சென்ட்ல 3 பிளாட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பிளாட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவா, அதாவது இதுதான் பிளாட் அப்படிங்கறத காமிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா லோக்கல் டிமாண்ட் அதிகங்க. ஸோ இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு பிளாட்டை கரெக்டாக காமிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து சைட் விசிட் வர்றதுக்குள்ளேயே அந்த பிளாட் சேல் ஆயிடும். அந்த மாதிரி டிமாண்ட் இருக்க ஏரியா. ஸோ உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எந்த மாதிரி ஏரியா லொக்காலிட்டியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் சுற்றி உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தாராளமாக எஸ்கேஜிவான என்ன ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம வந்து உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி தரணும்னாலும் சரி லோனும் வாங்கி கொடுத்துருவோம், லீகல் பார்க்கணும்னாலும் சரி லீகலும் பார்த்து கொடுத்துருவோம். அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்க கூட இருந்து பக்காவா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. அதெல்லாம் என்னுடைய கடமைங்க. ஸோ வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லா பார்த்துட்டு எஸ்கேஜிவான என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியால தாங்க நான் சொல்லக்கூடிய சைட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட கிளைண்ட் தான் வந்து வீடு வாங்கியிருந்தாரு. வீடு வாங்கி அவர் வந்து வாடகைக்கே வச்சுட்டாருங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சரியா நம்ம கற்பகம் காலேஜ் ஹாஸ்பிட்டல் காமிக்கிற பாருங்களேன். இந்த பில்டிங் தெரியுதுங்களா, இதாங்க காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரோடு வருதுங்க. இந்த ரோட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பிளாட்ல பக்கமாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 அடி ரோடுங்க, சரிங்களா? ஸோ இங்க ஒரு டவர் லைன் போகுது, அந்த கீழே வந்து 40 அடி ரோடு. ஸோ இந்த டவர் லைனுக்கு பக்கத்துலேயே இல்லைங்க, இந்த டவர் லைனுக்கு தள்ளி தான் வந்து சைட் இருக்கு. டவர் லைன் பக்கம்லாம் நான் கொண்டு வரல. ஸோ ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து இந்த சைட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணலாங்க. 30க்கு 50 அப்படிங்கிற அளவுல வடக்கு பார்த்த சைட், சரிங்களா? இந்த ஏரியாவை நீங்க வந்து டிடிசிபி அப்ரூவல் லோன் போறதுனால தாராளமா மூவ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பேங்க்லயே வாங்கி கொடுத்துடலாங்க. ஸோ அந்த பொறுத்தளவுக்கு எஸ்கேஜி நான் உங்களை பார்த்துக்கிறேங்க. ஸோ லீகல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என் ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சென்டின் விலை 8.5 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ரேட்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏரியாவில் 10 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லட்டும், நம்ம வந்து கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறவங்கள்ட்ட தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம் ரேட் எல்லாமே. ஸோ இந்த ஏரியாவுக்கு வடக்கு பார்த்த சைட்டு 8.5 லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு. இதுலேயும் நெகோஷியபிள் பண்ணி தராரு அப்படின்னா ரீசனபிள் ரேட்டுங்க. ரொம்ப கம்மியான விலைன்னா சொல்ல மாட்டேன், ரீசனபிள் ரேட்டுன்னு நான் சொல்லுவேன். சரியாக போகக்கூடிய விலையை சொல்கிறாங்க, அதிகமாகலாம் எதுவும் சொல்லலை, ஓகேங்களா? ஸோ நம்ம இது தாராளமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அதாவது உங்களுக்கு சைட்டு நான் காமிக்கலை, நான் சொல்லிட்டேன் என்ன ரீசனுங்கிறத. வாங்க, இதே ஏரியா தான், இந்த ஏரியா லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காலேஜ் பக்கங்க, இது வந்து மெடிக்கல் காலேஜ். இந்த சைடு நேராக போனீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இங்கே வந்து தங்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 ரூபா வாடகைங்கிறது கம்பல்சரியாக இருக்குங்க. ஸோ தாராளமாக இந்த சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த லொக்கேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணணும், சைட் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நேரில் சந்திப்போங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நம்புறேங்க. இந்த இடத்த அதாவது இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டல் பிளேஸ்ல நான் இன்னைக்கு வீடியோ கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி பல அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் எஸ்கேஜே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, யூடியூப்குள்ள போய் எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா
நம்மளோட சேனல் வருங்க. அந்த சேனலில் சப்ஸ்கிரைப்னு வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்தலாம். நிறைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். வந்து நீங்கள் கேட்கறதுக்குள்ளே சேல் ஆயிருதுன்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ ஈகராக இருக்காங்க. சீக்கிரம் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால சீக்கிரமாக முடிவாகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து நீங்கள் வாங்கணும், நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறது எங்களோட எண்ணங்க. யாருமே இல்லை, நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, எல்லாருமே உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை பிடிச்சி கொடுக்க வேண்டியது என்னோட கடமைங்க. ஸோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். நன்றி மக்களே.